ஆன்மீக தகவல்கள். தினமும் காலை மாலை விளக்கேற்றுவதால் வீட்டில் நல்ல அதிர்ஷ்டம், லட்சுமி கடாட்சம், மன அமைதி மற்றும் நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். தீய சக்திகள் விலகி குடும்ப உறவுகள் பலப்படும். தினமும் காலை அல்லது மாலை நேரத்தில் பூஜை செய்து விளக்கேற்றும் வீட்டில் லட்சுமி தேவி வாசம் செய்கின்றாள். மங்களம் தரும் ஸ்வஸ்திக், ஓம் போன்ற சின்னங்களை வீட்டின் பூஜையறை மற்றும் வீட்டின் பிரதான வாசல் இரண்டிலும் மஞ்சளை கொண்டு வரைவதன் மூலம் சுப பலன்களை பெறலாம். வாஸ்துப்படி இதை செய்வதன் மூலம் வீட்டின் வாஸ்து குறைபாடுகள் நீங்கி நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும். கண் திஷ்டி என்பது நமக்கு தெரியாமலே நமக்கு பாதிப்பை உண்டாக்கும். வீட்டுக்குள் வாசலுக்கு நேராக முகம் பார்க்கும் கண்ணாடி வைப்பதால் பாதிப்பு வராது. அமாவாசை, தீபாவளி போன்ற நாட்களில் முகம் பார்க்கும் கண்ணாடியை ஒரு தெய்வமாக மதித்து வழிபடுவோம். காரணம், நம்முடைய முன்னோர்களின் புகைப்படம், குலதெய்வத்தின் புகைப்படம் நம்மிடத்தில் இருக்காது. அச்சமயங்களில் அவர்களை வழிபடும் போது அவர்களின் ஆத்மா முகம் பார்க்கும் கண்ணாடியில் மறைமுகமாக தோன்றி தங்கள் முகத்தை கண்ணாடியில் பார்த்ததும் வணங்குகிறார்கள் என்று மகிழ்வார்கள். இதனால் அவர்களின் ஆசி நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். கண்ணாடி வைக்காமல் வணங்கினால், என்னதான் அவர்களுக்கு பிடித்த பிரசாதம் வைத்து வணங்கினாலும் அவர்களை மகிழ்விக்க முடியாது என்கிறது சாஸ்திரம். அதேபோல வெளியிலிருந்து வீட்டுக்குள் வருபவர்களின் முகம் நேரடியாக தெரியும்படி முகம் பார்க்கும் கண்ணாடி வைத்தால் அவர்களால் உண்டாகும் கண் திருஷ்டி அந்த இல்லத்தை பாதிக்காது. கோவிலில் மூலவருக்கு எதிரில் நின்று வழிபடக்கூடாது. சுவாமிக்கு எதிரே நிற்பவர்கள் எதிரி என்கிறார்கள். சுவாமியின் வலது இடது புறம் நின்றே வழிபட வேண்டும். அப்போது அவரது கடைக்கண் பார்வை நம் மீது விழும். இது கருணையும் குளிர்ச்சியும் கொண்டது. அம்பிகையின் கடைக்கண் பார்வையால் நமக்கு கல்வி, ஆயுள், உடல் நலம், செல்வம், தளராத மனம், தெய்வீக வடிவம், நல்ல நண்பர்கள் என பல நன்மைகள் உண்டாகும். பச்சை கற்பூரத்திற்கு செல்வத்தை ஈர்க்கும் குணம் உள்ளது. இந்த கற்பூரத்துடன் சோம்பு, கிராம்பு, மஞ்சள், கற்பூரம், கருமஞ்சள், சிறிய தேங்காய், புனுகு, ஜவ்வாது, குன்றின் மணி, கோமதி சக்கரம், சோழி மற்றும் சிறிய தர்பை துண்டு அனைத்தையும் ஒரு துணியில் கட்டி பூஜை அறை மற்றும் பீரோவில் வைத்து வந்தால் பணப்புழக்கம் அதிகரிக்கும் மற்றும் வீண் செலவு ஏற்படாது. பச்சை கற்பூரம் இயற்கையாகவே நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும் என்பதால் திருப்பதியில் உள்ள பெருமாள் கோவிலில் சாமியின் தாடையில் இந்த கற்பூரத்தை வைத்திருப்பார்கள். வீட்டில் உள்ள கெட்ட சக்திகள், கண் திஷ்டிகள், எதிர்மறை ஆற்றல் போன்றவை விலகுவதற்கும் இந்த பச்சை கற்பூரம் பயன்படுகிறது. பச்சை கற்பூரம் நல்ல வாசனை உள்ளது. வாசனை மிகுந்த இடங்களில் மகாலட்சுமி குடியிருப்பாள். அதனால்தான் இந்த கற்பூரத்தை பயன்படுத்துவதால் செல்வம் செழிக்கும் என்று கூறப்படுகிறது.